அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் குட்டி கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். ஒரு காட்டில் வயசான மரம் ஒன்று இருந்துச்சாம். அப்போ அந்த மரத்துக்கிட்ட ஒரு குருவி கேட்டுதான், நான் குஞ்சு பொரிக்க போகிறேன், உன்னோட மரத்து நிழலில் நான் இருந்துக்குவா, எனக்கு அடைக்கலம் கொடுப்பியான்னு கேட்டுச்சான். அந்த மரம் சொல்லிச்சா, என்னால் முடியாது, பக்கத்தில் மரம் போய் கேளு, பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அதுக்கிட்ட போய் கேளு அப்படின்ச்சா. அந்த மரம் கொஞ்சம் இளமையான மரமா. அது சொல்லிச்சா, நீ வாப்பா, உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னு. அந்த குருவி அங்கே உட்காந்து குஞ்சு பொரித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான். திடீர்னு பயங்கரமான ஒரு நாள் பேய் காற்று மழையாம், சரியான மழையாம். அப்போ அந்த குருவி இந்த வயசான மரத்தை பார்த்து சொல்லிச்சா, நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னு சொன்னீங்க, இவங்க எனக்கு கொடுத்தாங்க, இங்கே பாருங்கள், இப்போ சந்தோஷமாக இருக்கேன், மழை காற்றுல கூட நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ச்சான். அப்போது அந்த வயசான மரம் வேரோடு பிடுங்கிக்கிச்சான், காற்றுல கீழே விழுந்துருச்சான், தண்ணி அதை அடிச்சுக்கிட்டு போச்சான். அப்போ அந்த வயசான மரம் சொல்லிச்சான், இதுக்கு தான்மா நான் சொன்னேன், என்னோடய நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதால தான் அந்த மரத்தில் போய் ஒன்று இருக்க சொன்னேன். வயசானவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை ஏளனமாக நினைக்கக்கூடாது. அவங்க அனுபவத்தை தான் பாடமாக படிப்பில் நமக்கு அதை அறிவுரையாக சொல்கிறாங்க. வயதானவங்களுடைய அனுபவம் அறிவுரையும் நமக்கு என்றைக்குமே பாடங்கள் தான். அதை உதாசீனப்படுத்தணுன்னா நம்மளோட நிலைமை தான் கவலைக்கிடமாக ஆகிடும். அதனால் குழந்தைங்களே எப்போவுமே வயசானவங்களுடைய அனுபவத்தை மதித்து அவங்க சொல்கிறத கேட்டு யோசித்து நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.